வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இன்று 6ஆம் வகுப்பிற்குரிய 3ஆம் பருவத்தில் உள்ள 2ஆம் இயலில் உள்ள திருக்குறளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். திருக்குறள் யார் எழுதுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், திருவள்ளுவர். இதில் மொத்தம் 1330 குறள் இருக்கு. அதிகாரம் 133 அதிகாரங்கள் இருக்கு. திருக்குறள்ல இங்கே நமக்கு பாடமா கொடுத்திருக்கிறது 5 அதிகாரத்தில் உள்ள 10 குறள்களை இங்க நமக்கு பாடமா கொடுத்திருக்காங்க. திருக்குறள் இந்த வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முதல் தலைப்பாக அரண் வலியுறுத்தல். அரண் அப்படின்னா அறம். அறம்னா உண்மை. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும், மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே. அதாவது குறிப்பா சொல்லணும்னா குற்றம், அதாவது உண்மையா மனசாட்சிக்கு உண்மையா இருப்பது மட்டும்தான் சிறந்த அறம். வேற எதுவுமே உண்மை ஆகாது, அறம் ஆகாது. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாத வாழ்வே அறமா. அதுதான் உண்மையான வாழ்வு. பொறாமைப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, சினம்னா கோவப்படக்கூடாது, பிறரை புண்படுத்துகின்ற கடுமையான சொற்களை பேசக்கூடாது. இது மட்டும் தான் சிறந்த அறம். அடுத்து ஈகை. ஈகைனா கொடை. வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்று எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. இல்லாதவருக்கு தருவதே ஈகை ஆகும், மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை ஆகும். ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கொடுக்க மட்டும்தான் கொடை, மற்ற எதுவுமே கொடை ஆகாது. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வண்ணக்கணவர். இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள். ஒருத்தங்களுக்கு கொடை, அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து பழகுனவங்க மட்டும்தான் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறவங்க மட்டும்தான் அந்த இன்பம் தெரியும். அப்படி கொடுத்து பழகாதவங்களுக்கு அந்த இன்பத்தோட அருமை தெரியாது. அப்படி கொடுக்காம அவங்க சேர்த்து வைக்கிற அந்த செல்வத்தினால அவங்களுக்கு எந்தவித பலனும் ஏற்பட போவதில்லை. இன்னா செய்யாமை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னையும் செய்து விடுதல். ஒருத்தர் நமக்கு துன்பம் செஞ்சார்னா அவருக்கு திரும்பவும் நம்ம துன்பம் தான் செய்யணும் அவசியம் இல்லை. அவர் நமக்கு துன்பம் செஞ்சாலும் அவரே வெக்கப்படுற அளவுக்கு அவருக்கு நம்ம நன்மை செய்யணும். அதான். அடுத்து அறிவினான் ஆவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடை. பிற உயிரின் துன்பத்தை தம்மது துன்பம் போல கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயம். பிறருடைய பிற உயிர்களிடத்திலும் சரி, சில மனிதர்களோடதும் சரி உள்ள துன்பத்தை தன்னுடைய துன்பம் போல கருதணும். அவன் தான் மிகச்சிறந்த மனிதன். எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. நமக்கே தெரியும் சில விஷயங்கள் இது தவறு அப்படின்னு. அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம என்னைக்குமே செய்யக்கூடாது. ஒரு சிறு கடுகளவு கூட, சிறிதளவு கூட செய்யக்கூடாது. அடுத்து கொல்லாமை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுற்றவற்றுள் எல்லாம் தலை. தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறங்களில் சிறந்தமா. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம மட்டுமே வச்சுக்காம முடிந்த அளவுக்கு பிறகு பகிர்ந்து கொடுத்து உண்ண வேண்டும். அதுதான் மிகச்சிறந்த அறம். பெரியாரை பிழையாமை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஆற்றல் உடையவர்களை இழக்கக்கூடாது, அதுவே நம் தீங்கிலிருந்தும் காத்துக்கொள்ளும் வழிகளில் சிறந்த வழியாகும். எப்பயுமே அறிவார்ந்தவர்களுடைய நம்மளுடைய அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்ற, அதாவது அந்த நட்பை நம்ம உருவாக்கிடணும். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த, நம்மளுடைய வாழ்வுக்கு சிறந்த வாழ்வு அமைக்கணும் மிகச்சிறந்த ஒரு அது ஒரு காப்பாக, அதாவது காத்து கொள்வது மிகச்சிறந்த வழிகளில் ஒன்றாகும். எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழை தொழுகுவார். தீனால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. எப்பயுமே பெரியவங்களுக்கு நம்ம தீமை செய்யக்கூடாது. தீனால சுட்டவங்க கூட தப்பிச்சிடலாம், ஆனா பெரியவங்களுக்கு தீங்கு செய்தவ என்னைக்குமே கடவுள்கிட்ட இருந்து நம்ம தப்பவே முடியாது. இதுதாமா திருக்குறள்ல கொடுத்திருக்கிறது. 5 அதிகாரங்கள்ல 10 குறள்கள் கொடுத்திருக்கு. அரண் வலியுறுத்தல், ஈகை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, பெரியாரை பிழையாமை. திருக்குறள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இந்த வீடியோல கமெண்ட்ஸ்ல நீங்க கேட்கலாம். நன்றி மாணவர்களே.